ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? வழக்கமாக கேட்குற கேள்வி, ஆனால் புதுசாக பதில் வரணும். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாரம் நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுதும் எல்லா ஏக்கமும் இருக்கும்ல. அந்த வாரம் ஃபுல்லாக நிறைய பாடுகள் இருக்கும்போது இந்த சண்டே கிளம்பும் போது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னை தேற்றுங்கன்னு எத்தனை பேர் நிஜமாக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தாகமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நிச்சயமாய் நிரப்புவார். இந்த நாளில் கர்த்தர் பேசும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தலைப்பு என்னென்னா, டெட் அண்ட் டார்மெண்ட், அலைவ் அண்ட் ஆக்டிவ். டெட் அண்ட் டார்மெண்ட், அலைவ் அண்ட் ஆக்டிவ். டெட் அப்படின்னா இறந்தவர்கள், இறந்துட்டாங்க அப்படி சொல்லுவோம்ல, மரித்தோர். டார்மெண்ட் அப்படின்னா செயலற்று இருப்பவர்கள். உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அவர்களிடம் என்ன இருக்காது? செயலொன்றும் இருக்காது. ஸோ ரெண்டு வகையான ஒரு நிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த டிசீஸ்ட் அல்லது டெட் அப்படின்னு சொல்லுவோம். இறந்தவர்களுள் உயிர் போனதுக்கப்புறம், ஒரு மனிதனுடைய உயிர் போனதுக்கப்புறம் அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த டெட், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியாது, ஏன்னா அவர்கள் நிலையை தாண்டிட்டாங்க. அதே நேரத்தில் டார்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு என்ன சொல்கிறோன்னா, தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஆஃப் த லிவிங். உயிரோடு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை. உயிரோடு வாழக்கூடிய மக்களுடைய ஆவிக்குரிய நிலைக்கு பெயர் தான் அந்த டார்மென்சி. இதை எப்படி நம்ம ஆவிக்குள்ளாய் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம்னா, அது டெட் அப்படிங்கிறது தட் சிக்னிஃபைஸ் செப்பரேஷன் ஃப்ரம் காட். மரித்தோர் எப்படி உலக வாழ்க்கை விட்டு வெளியில் வர்றாங்களோ, அதே போல் மரித்தோர் என்று கருதப்படுகிற ஆவிக்குள்ளானவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிகிற நிலை தான் மரித்த நிலை. ஒருவன் கிறிஸ்துவை விட்டு பிரிகிறான் என்றால் அவன் மரித்து விட்டான் என்று அர்த்தம். எப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவை விட்டு பிரிகிறான், ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு கட்டாகுது, அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் டோட்டலாக போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அவன் எதனால் அந்த நிலைக்குள் தள்ளப்படுகிறான் அப்படின்னா, ஒரு மனிதனிடத்தில் பாவம் வந்துருச்சு அப்படின்னாலே அவன் என்ன ஆயிட்டான்? ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்போ அவன் மரித்த நிலைக்குள் போகிறான். ஹீ வாஸ் கால்ட் டெட். அதே மாதிரி டார்மென்சியில் இருக்கவங்க எப்படின்னா, தட் இஸ் த டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி. தற்காலிகமாக செயல் இல்லாத ஒரு நிலை, அல்லது ரெஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓய்வு நிலை, கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாமல் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய நிலை. அது தாண்டி இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஹிடன் சீசன் வெயிட்டிங் ஃபார் ரிவைவல். எழுப்புதலுக்காய் காத்திருக்கக்கூடிய ஒரு அமைதியான நிலை. இந்த டார்மென்சியை நான் பல விதங்களாக எடுத்துக்கொள்ளலாம். மரித்தோர், அதாவது பாவத்துக்குள் போனவங்க இயேசுவை விட்டு வெளியில் வந்துட்டாங்க, அவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற மக்கள் செயலற்றவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த டார்மெண்ட் லைஃப்பில் இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள் நுழையும் பொழுது அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிகிறான். எபேசியருக்கு எழுதின 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். முதல் பகுதி மட்டும், அதனுடைய முதல் பகுதி மட்டும். ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போ நமக்கு தேவை. எதனால் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். அதே நேரத்தில் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் 13வது வசனம். பாவ கிரியைகள் நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மரித்தவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் கிறிஸ்துவை விட்டு நம்மளை மாற்றக்கூடிய, தூரமாக்கக்கூடிய பாவ செயல்கள் என்னவா இருந்தாலும் சரி, பாவத்துக்குள் ஆயிட்டோம், பாவத்தை செஞ்சிட்டோம், பாவத்தை நினைச்சிட்டோம் அப்படின்னாலே கிறிஸ்துவிட்டு நம்ம என்ன ஆகிட்டோம்? கம்ப்ளீட்டாக தூரமாகிவிட்டோம், மரித்த நிலைக்குள்ளா. இப்போ we are called as dead. அவ்வளோதான். நாம் உயிரோடு இருக்கிறோம், ஆனால் எப்படி அழைக்கப்படுகிறோம்? மரித்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். சர்தை சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில், சர்தை சபை 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும் வாசிமா. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளிலும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
இருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் இருக்கிறாய். உயிருள்ளவன் பேரு தான் உயிருள்ளவன். சம்டைம்ஸ் நல்ல ரெப்புடேஷன் இருக்கும், நல்ல பெயர் இருக்கும். மனிதர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெப்யூட்டடான பர்சன், நல்ல ஒரு ஆள், பேர் நல்ல புகழ்பெற்ற ஒரு ஆள், வெளியில் தெரியும் போது ஒரு பரிசுத்தவான் அல்லது ஊழியக்காரர் அல்லது விசுவாசி, இது பெயரளவில் மட்டும்தான் இருக்குது. சர்தை சபையினுடைய தீர்க்க தரிசனமே அதுதான். என்ன இருக்க, நீ வெளியில் பார்க்கும்போது உயிருள்ளவனாக இருக்கிறாய், நல்ல பெயர் பெற்றவனாக இருக்கிறாய். ஆனால் ரியாலிட்டி நீ எப்படி தெரியுமா இருக்கிற? யூ ஆர் டெட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ பார்க்கும் பொழுது நீ மரித்தவனாய் இருக்கிறாய். உன்னிடம் செயல்கள் இல்லை. உயிருள்ளவன் என்றால் அவன் செயல்படணும். செயல்படாத ஒருவன் உயிருள்ளவன் என்று கருதப்படவே மாட்டான். அப்போ அங்கே லேக் ஆஃப் ஒர்க், பேரளவில் இருந்தாலும் நம்முடைய கிரியைகள் அதற்கு ஏற்றபடி இல்லை என்றால் நாமும் எப்படி தான் அழைக்கப்படுவோம்? மரித்தோர் என்று தான் அழைக்கப்படுவோம், செத்தவர்கள் தான் அழைக்கப்படுவோம். ஸோ மரிக்கிறதுல இது எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ப்ராடிகல் சன். லூக்கா வாசிக்க வேணாம். லூக்கா 15வது அதிகாரத்தில் 24-32 இந்த வசனங்கள் பார்க்கும் பொழுது, இளையகுமாரனுடைய தகப்பன் அவனை பற்றி சொல்லும் பொழுது, அவன் மரித்தான், இப்போ உயிரோடு இருக்கான். அவன் தொலைந்தான், இப்பொழுது கிடைத்து விட்டான். அப்போ ஒருவன் தகப்பனை விட்டு பிரிகிற ஒரு மகன், he was lost, அவன் தொலைஞ்சிட்டான். அதே தான் நமக்கும். கிறிஸ்துவை விட்டு நாம் பிரிந்தோம் என்றால் நாம் தொலைஞ்சிட்டோம், we are lost. கிறிஸ்துவை விட்டு பாவத்தினால் நாம் விலகி விட்டோம் என்றால் நாம் we are dead. இதுதான் மரித்த நிலை. இப்பொழுது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? am I dead? நான் மரித்தவனா? கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். உயிரோடு இருக்கிறவங்க யாராவது செத்தவங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வர காலமே என்னது, இந்த நினைவு நாள் அல்லது திடீர் என்ற மரணம். வயது கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களோட போஸ்டர் பார்க்கும்போது இறந்துட்டாங்கன்னு இருக்கும். வாழ்த்துதலுக்கும் அதே போஸ்டர் தான், இறந்துட்டாங்களோ அதே போஸ்டரை பார்த்தோன்னே நம்ம ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. உயிரோடு இருக்காங்களா, இறந்துட்டாங்களா? ஏன்னா வயதுக்கும் மரணத்துக்கும் இப்போல்லாம் சம்மந்தமே இல்லை. வயசானவங்க தான் இறப்பாங்கன்றதெல்லாம் அந்த காலம். இப்போ எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க. அப்போ இறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம். ஒருத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை இறந்தவன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? செத்தவன் மாதிரி கிடக்கையே அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ கோபம் வரும்ல. ஏன்னா இறந்தவனால் எதுவுமே செய்ய முடியாது. இன்று கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஒருவேளை பாவத்துக்குள்ளாகவோ அல்லது நம்முடைய மாமிச எண்ணங்களுக்கோ நாம் ஆட்பட்டுட்டோம் அப்படின்னா நாம் கிறிஸ்துவை விட்டு பிரிகிறோம். தகப்பனை விட்டு பிள்ளை பிரியும் பொழுது அவன் தொலைந்து விட்டான். அதே நேரத்தில் அந்த வசனத்தில் ப்ராடிகல் சன்னில் பார்த்தீங்கன்னா ஆஸ் குட் ஆஸ் டெட் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட இறந்த நிலை. அவன் திரும்பி வருவதற்கோ மீட்கப்படுவதற்கோ வழியே இல்லை. அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா மரித்த நிலை தான். ஸோ இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருந்தோம்னா தப்பிப்போம், கிறிஸ்துவை விட்டு விலகினோம் என்றால் மரித்த நிலைக்குள்ளாய் போய்விடுவோம். இது சில நேரங்களில் நமக்கு புரியாது, நம்ம மரித்து தான் இருக்கோமா இல்லை உயிரோடு தான் இருக்கோமான்னு. இப்போ டாமன்சியை பற்றி பார்த்தோம்னா, அந்த டாமன்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ மருத்து நிலையில் இருக்கோமா இல்லை இருந்தும் இல்லாமல் இருக்கோமா, உயிரோடு இருந்தும் செயல்படாமல் மட்டும்தான் இருக்கோமா என்பதை அறிந்து கொள்ளலாம். ஸ்பிரிச்சுவல் டாமன்சி, ஆவிக்குள்ளாக நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை. அந்த டாமன்சின்றது எப்படி சொன்னால் செயலற்ற நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். செயல்படாத ஒரு நிலை, நம்மகிட்ட செயல்கள் இல்லை. இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டாமன்ட் ஃபெய்த்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை பார்த்துடலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17-26 2 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 17-26. விசுவாசம் கிரியைகள் இல்லைன்னா செத்தது தான். என்னிடம் விசுவாசம் உண்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்?
கிரியைகள் இருக்கும். அதுக்கு முந்தின வசனங்கள் வாசிக்கும் போது ஒரு சகோதரன் ஒருவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், அனுதின ஆகாரம் கூட இல்லாமல் இருக்கிறான் அப்படின்றவன்ட்ட போய் அந்த 15-16 வசனங்களில் பார்க்குறோம், நீ சமாதானத்தோட போப்பா, குளிர்கார்ந்து பசியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வப்பொழுது அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை நம்ம செய்யலை. அவனுக்கு வேண்டிய சரீர உதவிகள் எதுவுமே செய்யாமல் நான் உனக்காக ஜெபித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எதில் நம்ம மிஸ் ஆகிறோன்னா கிரியைகளிலே மிஸ் ஆகிறோம். எனக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் 18வது வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ஒருவன் விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் ஒரு விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பாரே. ஆமாம், இப்படி ஒருத்தர் சொன்னால் உன்கிட்ட விசுவாசம் இருக்கு, என்கிட்ட கிரியை இருக்குது. உன்னுடைய விசுவாசத்தை கிரியை இல்லாமல் என்கிட்ட காட்டு, ஆனால் என்னிடம் இருக்கிற விசுவாசத்தை நான் கிரிகளில் காட்டுவேன். விச் இஸ் ஈஸியர்? எது ஈஸி? என்னோட விசுவாசம் அதிகமாக இருக்கிறது, நான் பெரிய விசுவாசனை இப்போ ரட்சிக்கப்பட்டு நான் இவ்வளோ வருஷம் ஆகுது, ஆண்டவருக்குள்ளே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசி, நிறைய ஊழியங்கள் செய்கிறேன், சபையினுடைய எல்லா காரியங்களிலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஈவன் வர்ஷிப் லீடர். என்னால் ஆண்டவருக்குரிய காரியங்கள் எதனாலும் முன்னாடி நின்று செய்ய முடியும் அப்படின்னு நான் வார்த்தைகளில் சொல்கிறது எளிதா, அல்லது நான் விசுவாசி என்பதை காண்பிப்பது எளிதா? காண்பிப்பது எளிதுன்றதை விட காண்பிப்பது தான் சரியானது. காண்பிப்பதனமோ சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெயரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் எல்லாருமே இப்போ விரும்புகிறாங்க. ஃபேம், புகழ் வேணும். நான் எப்படிப்பட்டவன் என்பதை மற்றவர்கள் பார்த்து என்னை ஜட்ஜ் பண்ணணும். என்னை பார்த்து என்ன சொல்லணும்? நீ நல்லா பாடுறாங்களே, பியூட்டிஃபுல்லாக பாடுறீங்களே அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லணும். ஸோ எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, மற்றவர்கள் முன்னிலையில் நான் என்னை எப்படி காண்பித்து கொள்ளுகிறேன், ஆனால் என்னிடம் இருக்கிற விசுவாசத்தை நான் எப்படி காண்பிக்கிறேன் என்பது என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் தெரியும், என்னுடைய கிரியைகளில் தான் தெரியும். என்னிடம் விசுவாசம் இருக்கிறது, நான் ஒரு விசுவாசி, என் ஆவிக்குள்ளே வளர்ந்தவன் என்று சொல்லப்படும் பொழுது நான் எப்படிப்பட்டவன் என்பதை என் கிரியைகளில் காட்ட முடியும். அப்போ தான் காட்ட முடியும். ஸோ ஒருத்தர் இப்படி கேட்டுட்டா, நீங்களாம் விசுவாசியா, ஒரு கிரியையும் காணுமேன்னு ஒரு ஆள் என்னை கேட்குற அளவுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. என்னிடம் விசுவாசம் உண்டென்றால் நான் அதை என்ன செய்யணும்? கிரியைகளில் காண்பிக்க வேணும். என்னிடம் இருக்குது, விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்கு பேரே என்னதான்? விசுவாசிகள் தான். நம்மெல்லாம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி சர்ச், காங்கிரிகேஷன் அப்படிலாம் சொல்கிறத தாண்டி என்ன சொல்கிறோம்? விசுவாசிகள்னு சொல்கிறோம். யாரை விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறதான ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். பேர் அளவில் நம்ம விசுவாசியாக இருந்தாலும் நம்ம விசுவாசிங்கிறத எதில் காட்டணும்? ஒவ்வொரு கிரியைகளிலும் காட்டணும். அப்போ என்னிடம் உள்ள விசுவாசத்தை நான் ஒருவேளை கிரியையை காட்ட தவறினால் நான் எப்படி இருக்கேன்? என் விசுவாசத்தை டாமினண்ட்டாக வச்சுருக்கேன். எனக்குள்ளே இருக்க விசுவாசத்தை கிரியை செய்ய விடாமல் நான் அடக்கி வைக்கிறேன். அப்போ என்கிட்ட விசுவாசம் இருந்து என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லையே. அந்த டாமினண்ட் ஃபெய்த் நிறைய நேரங்களில் நம்ம தவறுகிறது அதுதான். மற்றவர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும் பொழுதோ அல்லது ஜெபிக்கும் பொழுதோ ரொம்ப ஈஸியாக பேசிடுவோம். ஜோம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் சொல்லுவோம்ல. அதே சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது மூலையில் முடங்கிடுவோம், அல்லது அழுதுட்டு மற்ற யார்ட்டையும் பேச மாட்டோம், தனிமையை விரும்புவோம். கோபம் வரும் சில நேரங்களில். இந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் மணி அல்லது ஸ்கேர்சிட்டி ஆஃப் சம்திங் அப்படின்னும் போது கோபம் வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னும் போது கோபம் வரும். அப்போ எங்கே போச்சு? வேர் இஸ் அவர் ஃபெய்த்? விசுவாசம் எங்கே போச்சு? எங்கே இருக்குது? விசுவாசம் உள்ளே இருக்குது. என்கிட்ட ஐ ஹாவ் ஃபெய்த், என்கிட்ட உயிர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதில் காட்டுறோம்? இஃப் ஐ எம் அலைவ் ஐ ஹாவ் டு மூவ். என்னிடம் உயிர் இருக்குன்னா என்ன செய்யணும்? நான் மூவ் பண்ணணும். 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு அசைவே இல்லாமல் நம்ம படுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. தூங்குறது வேறு. தூங்கும் போது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வீட்டில் நம்ம படுத்துருக்கும்பொழுது ஒரு அசைவே இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? பயந்துருவாங்க, உலுக்கி பார்ப்பாங்க, கூப்பிட்டு பார்ப்பாங்க, தட்டி பார்ப்பாங்க. ஏன்னா நம்மள்ட்ட என்ன இல்லை? அசைவில்லை. நம்மள்ட்ட உயிர் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதே அதுதான். அப்போ இஃப் ஐ ஹாவ் ஃபெய்த் இன் மை மைண்ட், இன் மீ, நான் என்ன பண்ண? ஐ ஹாவ் டு ஷோ இட் அவுட். நான் அதை வெளியில் காட்டணும். என்னிடம் இருக்கிற விசுவாசத்தை நான் அடக்கி வைத்தேன் என்றால், வெளியில் காண்பிக்கல, கிரியைகளில் காண்பிக்கலன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, என் விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? டாமினண்ட்டாக வச்சுருக்கேன், செயல் அற்றதாய் வைத்திருக்கிறேன், செயல்படாமல் வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஸோ ஸ்பிரிச்சுவல் டாமினன்சி கர்த்தருக்கு பிரியமல்ல.
நம்ம இன்னொரு கேள்வி கேட்போம், am I dead அப்படின்னு கேட்டோம்ல. am I dormant, spiritually dormant, am I spiritually dormant? நான் செயலற்றவனாய், ஆவிக்குள் செயலற்றவனாய் இருக்கிறேனா? இந்த கேள்விகள் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவர்களாய் நம்ம வேலையெல்லாம் சரியாக தான் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நான் கிறிஸ்டியன், ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்ம ஓய்வு நாளை கண்டிப்பாக அனுசரிக்கணும், அதனால் போயிடுவோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சர்ச்சுக்கு போயிடுவோம். தினமும் காலையில் ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறோம். ஆனால் நான் ஒரு உயிருள்ள கிறிஸ்தவன் என்பதை நான் எப்படி காண்பிக்க வேண்டும்? என்னிடம் இருக்கிற கிரியைகளை நான் வெளியில் கொண்டு வந்தால் தான் நான் கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்க முடியும். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? என்னிடம் இருக்கிற விசுவாசத்தை நான் செயலற்றதாய் வைக்கவே கூடாது. அதே நேரத்தில் சில சமயங்களில் கர்த்தரே அனுமதிப்பார். நமக்கு அந்த டார்மெண்ட் பீரியட், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இப்படி சூழ்நிலைகளை பார்த்துருக்கீங்க? நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. சைலண்ட்டான ஒரு பீரியட். நம்ம செய்கிறதுக்கு எதுக்குமே என்ன ஆகாதுன்னா ரிசல்ட் வரவே வராது, அல்லது கிரியை செய்யவே முடியாமல் அமைதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வை லார்ட், ஆக்டிவாக இருந்தனே, நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தனே, இப்போ ஏன் என்னோடய லைஃப்பில் இது நம்ம எப்படி யோசிப்போம்? சம்டைம்ஸ் லேசி ஆகிட்டோமோ, சோம்பேறி ஆகிட்டோமோ, முன்னால் இருந்த மாதிரி நான் சரியாக ஆக்டிவாக வேலை செய்யலையே, ஆண்டவருக்காக நான் செஞ்ச மாதிரி தெரியல. செய்கிறமா இல்லையான சந்தேகம் இல்லை, செஞ்ச மாதிரி தெரியலையே. How can I come to know that I am working for God? I am living for God? இப்படி சில சூழ்நிலைகள் என்னோட வாழ்க்கையில் இருக்குது, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, எங்களுடைய ஊழியத்துலேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி இருந்தது. சில நேரங்களில் ரொம்ப கேள்வி வரும், ஏன்பா நாங்கள் மட்டும் அப்படியே இருக்கோம், அதே நிலைமையில் இருக்கோம், கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே, எத்தனையோ ப்ராமிஸ் வாங்கணுமே. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஜான்வரிக்கு நம்ம அவ்வளோ ப்ராமிஸ் வாங்கணும், அந்த வேகமெல்லாம் இந்த ஜான்வரி ஃபுல்லாக போச்சு. ஃபெப்ரவரியில் அதே மாதிரி இருப்போம். மார்ச், ஏப்ரல், மேலாம் போக போக என்ன ஆகும்னா நம்ம ப்ராமிஸ் வேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும். நம்ம செஞ்ச ரெசல்யூஷன்ஸ்லாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம எடுத்துருக்கிற நிறைய முடிவுகள் மறந்துடும். அச்சோ நம்ம ஜான்வரியில் இது எடுத்தோமே அப்படின்னு மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணி அதை நம்ம மறுபடியும் செட் பண்ணி கொண்டு வருவோம். இது நேச்சுரலி எல்லார் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா சூழ்நிலைகளுமே இது ஆண்டவர் அனுமதிக்கிறார்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சில இடத்துல நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நம்ம திருத்தி கொள்ளலாம். ஆனால் சில சமயங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. யோசேப்பு வசனம் வாசிக்க வேணாம், முதல்ல நான் சொல்லிடுறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அனுபவித்தான். கவனிங்க, நம்ம அப்புறமா வாசிக்கலாம். நிறைய காரியங்களை அனுபவித்தான். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே சகோதரர்களாக வெறுத்து ஒதுக்கப்பட்டான். அவனை என்ன பண்ணாங்க? குழியில் போட்டாங்க, விற்றாங்க, அடிமையாய் கொண்டு போகப்பட்டான் போத்திபாருடைய வீட்டில். இவனுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட 17 வயதில் ஆரம்பித்த அந்த வாழ்க்கை. அவர்கள் சகோதரரை தேடி அவன் போனான் பார்த்திங்களா. அவனுக்கு ஒரு பேர் உண்டு யோசேப்புக்கு. என்ன பேர்? சொப்பனக்காரன். ஸோ அவன் வாழ்க்கையினுடைய அந்த 17 இயர்ஸில் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனோடு இடைப்பட ஆரம்பிக்கிறார். கனவு காண்றான், அதாவது சொப்பனம் காண்கிறான். அப்படி அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து 17வது வயதில் ஆரம்பித்த வாழ்க்கை எப்படின்னா, அவன் எகிப்தில் போய் இருக்கும் பொழுது, பார்வோனுக்கு முன்னாடி அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு 30 இயர்ஸ். ஆல்மோஸ்ட் அவனுடைய டார்மெண்ட் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா. அவன் அமைதலாக இருந்து, அவன் ஆண்டவர் அது வரைக்கும் யூஸ் பண்ணலை, அது வரைக்கும் அமைதலாக தான் இருக்கான். அவன் வெளியில் தெரியவே இல்லை. ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் he was hidden by God, அப்படி தான் சொல்லணும். அவன் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய வேலை செய்யப்படுகிற வேலைக்கும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நாளுக்கும் நடுவில் இருக்கிற பீரியட் பார்த்திங்களா, அது கிட்டத்தட்ட நியர்லி 22 இயர்ஸ், 22 வருடங்களாய் யோசேப்பு டார்மெண்ட் பீரியடில் வைக்கப்பட்டான், தேவனால் வைக்கப்பட்டான். இது அவன் தெரிந்து கொள்ளவில்லை. இவன் அப்படி வைக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, இட் இஸ் நாட் ஃபார் ஹிஸ் பர்சனல் க்ளோரி, இட் இஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அவன் எதற்காய் அப்படி வைக்கப்பட்டான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயர்ந்தான், அவனோட வாழ்க்கையில் அவன் பயங்கரமாக உயர்த்தப்பட்டான். சாதாரண ஒரு பையன், ஒரு வீட்டில் டிமிட்டாக வளர்ந்து கொண்டிருந்த, ஒரு ப்ரொடெக்டிவாக வளர்ந்த, ரொம்ப அஃபெக்ஷனட்டாக வளர்ந்த ஒரு பையன், அவ்வளோதான், சின்ன பையன். ஆனால் ஆண்டவர் அவனை எந்த லெவல் கொண்டு போகிறாருன்னா, எகிப்து தேசத்தில் ஒரு அதிகாரியாக, தலைவனாய் இருக்கிற அளவுக்கு அவனை லீடராக கொண்டு போகிறார் ஆண்டவர். இவ்வளோ பெரிய அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே யோசேப்பை தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்த்துவதாக இருந்தாலும், அதன் மூலமாக தேவனுடைய நாமம் அங்கே என்னப்பட்டது? மகிமை அடையப்பட்டது.
So sometimes God allows all these kind of dormant situation in our life. சில சமயங்களில் இப்படி அமைதியான சூழ்நிலைகள், யோசேப்போட வாழ்க்கையில் 22 வருஷம், இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். 22 இயர்ஸ் அவன் இந்த கஷ்டத்திலே தான் போனான். ட்ரிபுலேஷன்ஸ், நிறைய கஷ்டங்கள். அவன் சகோதரனால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பொழுது, குழியில் போடப்பட்ட பொழுது, விற்கப்பட்ட பொழுதெல்லாம் ஜஸ்ட் 20 வெள்ளிக்காசு. யோசிச்சு பாருங்கள், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டான், தம்பியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான், வித்துட்டு போயிட்டான். இவனுடைய சின்ன வயசில் அவனுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இவனுடைய பாசம் அவங்க அண்ணனுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாம் சொப்பனம் கண்டுட்டான் இல்லையா. அப்போ அவங்களுடைய அண்ணன்மார்களுக்கு அவன் மேலே என்ன வந்தது, கோபம், ஜெல்லஸும் வந்தது, கோபமும் வந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் ஆண்டவர் நடத்தின வழிகளில் சத்தமே போடலை, கேள்வியே கேட்கல, சைலண்டாக ஆண்டவருடைய பாதையில் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இவ்வளவு நாட்கள் 22 வருடங்களாய் கர்த்தர் அப்படியே நடத்தி போகும்பொழுது நிறைய பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருந்துச்சு, நிறைய பிட்ரேயல் இருந்துச்சு. இது எல்லாத்துலையும் என்னாச்சு தெரியுமா, அவனுடைய கேரக்டர் டெவலப் ஆச்சு. அவனுடைய பண்புகளையும் அவனுடைய குணநலன்களையும் கர்த்தர் வளர்த்து கொடுத்தார். சின்ன பையன் ஒருத்தர் லீடர் ஆகிற அளவுக்கு அவனுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் பழக்கப்படுத்தி அவனை என்ன செஞ்சார், கற்றுக் கொடுத்தார். These are all the preparation time. Preparation for a purpose. He has been prepared for a purpose. அவனுக்கு ஆயத்தம் பண்ணுகிற நாட்கள் அது அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பீரியட் தெரியுமா, ஒரு டார்மெண்ட் பீரியட். ஏன்னா வெளியில் தெரிய வரலை. எப்பொழுது பஞ்சகாலம் வந்ததோ, அவனுடைய சொப்பனங்கள் நிறைவேறினதோ, அப்போ சகோதரர்களை பார்த்தான், தகப்பனை பார்த்தான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு தெரிந்தது, கர்த்தர் இதற்காக தான் என்னை இவ்வளவு நாட்கள் அனுமதித்தார். சிறைச்சாலையில் கடந்தாங்க, செய்யாத தவறுக்காக, தான் செய்யாத ஒரு பாவத்துக்காக, தவறுக்காக. அவன் எவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு மேன் வந்து போய் அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னா சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளை ஒருத்தர் செய்யாத தப்பை செஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்மளால் அதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியுமா? சட்டுன்னு கோபம் வரும். கோபப்படுத்தி நம்ம என்ன செய்வோம்னா நம்மளை நியாயப்படுத்த பார்ப்போம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஜோசப் didn't do anything. கர்த்தர் அனுமதித்தார், ஆகவே ஓகே அப்படின்னு போயிட்டு அங்கேயும் பானபாத்திரக்காரன் வந்தான், கம்பேரர், அந்த பேக்கரி, எல்லாரும் அந்த இடத்துல சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுத்தார். நம்மளை சிறைச்சாலையிலேயே ஆண்டவர் விட்டாலும் அங்கே ஒரு நோக்கம் உண்டுங்க. ஏன்னா நமக்கு தெரியணும், நம்ம ஆண்டவர் இப்போ டார்மெண்ட் பீரியடில் வச்சுருக்காருன்னு சொல்லி. இதை தான் முதல்ல நான் சொன்னேன். நான் என்னுடைய மாமிசத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாகி நான் செயல்களற்றவனாக இருக்கிறேனா, அல்லது ஆவியானவர் என்னை பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணுகிறாரா என்பதை நான் அறியணும்னா எனக்கு எப்போ அது தெரியும்? எப்போ நான் அது தெரிய வருவேனா? இஃப் ஐ எம் ரியலி ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட், நான் ஆவிக்குள்ளாய் நல்ல முதிர்ந்தவளாக வளருகிறவளாக இருந்தேன்னா எனக்கு புரியும் என்னோடய பீரியட் இது. நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீர் காரணத்தோடு என்னை அனுமதிக்கிறீர், அதற்காக ஓகே ஆண்டவரே, தேங்க்யூ எஸ்ப்பா. ஐ கேன் பி ஸ்ட்ரென்தன்ட். நான் என்னால் பலப்பட முடியும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இது யாருடைய கிரியை என்று, தேவனுடைய கிரியை என்று. அப்படி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த டார்மெண்ட் பீரியடை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்போட வாழ்க்கையில் செஞ்சது மாதிரி. அதில் அந்த 50வது ஜெனசிஸில், ஆதியாகமத்தில் 50வது அதிகாரம் 20வது வசனம் என்னோட லைஃப்பில் எனக்கு பிடிச்ச வசனம் அது. ஆமென், ஆமென். எஸ், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யாரோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்தது? யாருக்கு தீமை வந்தது? ஜோசஃபோட பர்சனல் லைஃப்பில் வந்த ப்ராப்ளம். யோசேப்புடைய பர்சனல் லைஃப்பில், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த ப்ராப்ளம் இது. அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் சகோதரர்களே. அப்போது ஒரு ஆளுக்காக வேண்டி எதிர்த்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் ரிசல்ட் என்ன தெரியுமா? வெகுஜனங்களை உயிரோட காக்க முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறார் என்றால் அது எனக்கு மட்டும் நல்லதில்லை, அது எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. எதுக்கு? வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படி, வெகுஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படி, அதிகமான பேருக்கு நான் ஆறுதல் சொல்லும்படி அல்லது அவர்களை தேற்றும்படி கர்த்தரனை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா! இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும்.
யோசேப்பு அழகாய் சொல்லுகிறான், உயிரோடே காக்கும்படி கர்த்தர் அதை என்ன செய்தாராம்? தீமையாய் செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். கர்த்தர் அப்படி தான் நம்மளை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அமைதலான அல்லது செயலற்ற ஒரு பீரியட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவன் அதற்கு நேராய், அதாவது அந்த லீடர்ஷிப்புக்கு நேராய் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி. கர்த்தர் அப்படி நடத்துவார் நிச்சயமாக, யோசேப்புடைய வாழ்க்கையை போல. அதே மாதிரி டேலண்ட்ஸ், அந்த தாளந்துகளை கொடுத்த மனிதனை பற்றி பார்க்குறோம். மற்ற 25 வாசிக்க வேண்டாம். 25ல் 5 தாளந்து கொடுக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு, 2 தாளந்து கொடுக்கப்பட்டது, 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. 5 5 ஆச்சு, 2 2 ஆச்சு, 1 மட்டும் புதைக்கப்பட்டது. அதிலிருந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ அவன் தாளந்தை புதைத்த மாதிரி இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற நிறைய காரியங்களை நம்ம புதைத்து வைக்கிறோம், டார்மெண்ட் ஆக்குறோம். இது நம்மளா செய்கிறது. எந்த மாதிரி விஷயங்கள் தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபை வரங்களையும், டேலண்ட்ஸு, அவருக்காக அவர் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு பார்த்து கொடுத்துருப்பார்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் இல்லைங்க. கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய அபிஷேகம் என்னன்றது எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு நான் போய் யார்ட்டையாவது எனக்கு ஜோமணி எனக்கு என்ன அபிஷேகம்னு சொல்லுங்கன்னு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போது என்னுடைய அபிஷேகம் என்ன, என்னுடைய தாளந்து என்ன, எனக்கு கர்த்தர் என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன்னா நான் என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு யூஸ் தட். எப்படி விசுவாசத்தை நான் செயலற்றதாக டார்மெண்ட்டாக வைக்கக்கூடாதோ, அதே போல் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நான் என்ன செய்யக்கூடாது? டார்மெண்ட் ஆக்கக்கூடாது, செயலற்றதாய் ஆக்கக்கூடாது. ஸோ டார்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற காரணத்தினால் அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கும். இன்னொன்று, நம்மளே சில நேரங்களில் கர்த்தர் கொடுத்ததை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாமல் போயிடுவோம். நான் போகலன்னா அவங்க பாட மாட்டாங்களா, நான் செய்யலைன்னா அவங்க செய்ய மாட்டாங்களா, சர்ச்சில் நடக்காமலா போயிடும், நான் போய் தான் அங்கே செய்ய போகிறேனா என்று சொல்லி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம தாளந்தை புதைத்து வைக்கிறோம். அதனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது. தேவனுடைய திட்டம் யாரை கொண்டாவது நடக்கும். நம்மளுக்காக கர்த்தர் வெயிட் பண்ண மாட்டார். சான்சஸ் வில் பி given. We have to utilize that. If I miss my chance, it will go to other person. அவ்வளோதான். யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவரை கொண்டு கர்த்தர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். பட் என்னுடைய வாய்ப்பை நான் தவற விட்டேன் என்றால் எனக்கு தான் லாஸு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய டார்மென்ஸியை நான் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். செயலற்ற நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, God wants me to be awake. டு பி அவேக். கர்த்தர் என்னை விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிறதுனா த ஸ்லீப்பிங் பீரியட். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ டெட், மரித்த நிலை அல்லது டார்மெண்ட் பீரியட். அதை விட்டு நான் எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்துட்டேன்னா கிறிஸ்து என்ன செய்வார்? அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். God will make me shine. இது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அப்படிப்பட்டதான பிரகாசத்துக்குள்ளே நான் வரணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? தூங்குறதுலேருந்து விழிக்கணும், தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நிலை கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புத்தகம் 37வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய ஆவி என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. போதுண்டா. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கை கர்த்தருடைய ஆவிதான். அவ டிரான்ஸ்கிரிப்ஷனோடைய வாசிச்சு முடிச்சிட்டா. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. என்ன அமர்ந்தது? கர்த்தருடைய கை என் மேல். இப்போ எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் மேலே விழுந்து அவர்களை கொண்டு போய் எங்கே காட்டுறாருன்னா ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்துகிறார்.
அந்த பள்ளத்தாக்கு அப்படின்றது என்னென்னா, அந்த வேலி எங்கே இருந்தது, அந்த பள்ளத்தாக்கு எங்கே இருக்குல்ல, எசேக்கியேல் வசனத்தை வாசிக்க வேணால் குறித்து மட்டும் வைங்க, வீட்டில் போய் வாசிங்க. 1:11, 3:22, 1:28 இந்த 3 வசனங்களிலும் இருக்கிற பள்ளத்தாக்கு ஒரே இடம்தான், த சேம் பிளேஸ். 1:1, 3:22, 1:28. இந்த 1:28 பார்க்கும்பொழுது எசேக்கியேலில் கர்த்தருடைய மகிமையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த இடம்தான் அந்த இடம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த அந்த இடத்துல தான் இப்போ ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்கும்படி கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு போகிறார். அங்கே என்ன பார்த்தாரு? 2வது வசனம் வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடத்தப்பட்டார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் தெரிந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமென். அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமாய் என்ன இருந்தது? வெட்ட வெளி முழுவதும் என்ன இருந்தது? எலும்புகள் இருந்தது. அந்த எலும்புகள் எப்படி இருந்தது? திரளாய் இருந்தது. அவைகள் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஸோ இப்போ எசேக்கியேல் பார்த்த தரிசனம் அதுதான், உலர்ந்த எலும்புகளை பார்த்தார். நம்ம எங்கே பார்க்கலாம் அந்த எலும்பு பார்த்துருக்கோமா? போன்ஸ் எங்கே பார்க்கலாம்? எங்கே பார்க்கலாம்? கல்லறைகளில் பார்க்கலாம். புதைச்சி தோண்டின ஒருவேளை அதே இடத்துல மறுபடியும் அவங்க பாடியை புதைக்கணுன்னா எடுத்தால் அங்கே எலும்புகள் பார்க்கலாம். இது மாதிரி எலும்புகள் 1, 2 அங்கே இல்லை, மொத்தமாக நிறைய எலும்புகள் இருந்துச்சு, மிக்ஸ்டாக கிடந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்போ எசேக்கியேலை பற்றி ஒரே ஒரு விஷயம் வாசிக்கலாம். 3வது வசனம் வாசிங்களே. அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை தான் நமக்கு மனுபுத்திரனைன்னு சொன்னால் சன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, கர்த்தருடைய பிள்ளையே அப்படின்னு கூப்பிடுறதுக்குடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சன் ஆஃப் காட் அப்படின்னும் போது ஹீ இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட். அவன் தீர்க்கதரிசி. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் தேவனுடைய வல்லமைக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவனாக அதை சார்ந்தே வாழ்ந்தவனாக இருந்தான். இந்த மனுபுத்திரன்னா சன் ஆஃப் காட். இப்போ அவன் கர்த்தருடைய பிள்ளை அப்படி நம்ம இந்த தமிழ்லாம் யூஸ் பண்ணும்போது கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை அப்படிலாம் சொல்லணும். ஏஸ்பா பிள்ளை அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குல்ல. எனக்கு ஏஸ்பா யாரு? அப்பா. நம்ம சொல்லும் போதே ஏசுன்னு சொல்ல வராது. எப்போ சொன்னாலும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஏசப்பான்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு அவர் அப்பா. அப்படி தான். இப்போ நான் என்னோட அப்பாவுக்கு நான் பிள்ளை அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறத நான் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பாவோட பிள்ளை அப்பா சொல்கிறத கேட்கணும், அப்பா சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான். இந்த எசேக்கியேல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஏன் சன் ஆஃப் காட்னு சொன்னாங்க? அந்த சன் ஆஃப் காட் அப்படின்னு எசேக்கியேல் புத்தகத்தில் 90 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 90 முறை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? His job is to just convey what he tells. His job is just to convey. சொல்லணும், அவ்வளோதான். Not to create. புதிதாய் உருவாக்கக்கூடாது. Creation is God's work. படைப்புகள் உருவாக்குதல் இதெல்லாம் யாரோட வேலை? கர்த்தருடைய வேலை. இப்போ என்னோட வேலை என்ன? அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லணும், அவ்வளோதான். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை தான் ஆண்டவர். இப்போ நான் என்னுடைய கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வேன் என்றால், இஃப் ஐ சே தட் ஐ எம் அ காட்ஸ் சைல்டு, நான் என்ன செய்யணும்? ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டூ வாட் ஹீ டெல்ஸ் மீ. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்யணும். புதுசாக ஒன்று நான் செய்யக்கூடாது. அதை தேவன் விரும்புகிறது கிடையாது. தட் மச் ஹி வாஸ் ஒபீடியன்ட். அவ்வளவு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை தான் இந்த எசேக்கியேல். அவர் அந்த நேரத்தில் அவர் பார்த்தது என்னென்னா, உலர்ந்த எலும்புகளை பார்த்தார். 2 விஷயத்தை அவர் நோட்டீஸ் பண்ண. ஒன்று, திரளான எலும்புகள், அதாவது there were many bones. நிறைய கிரேட்னு போட்டிருக்கும் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில். அதாவது எலும்புகள் மகா திரளாக இருந்துச்சு, கவுண்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு, நிறைய எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு. அதுக்கு அடுத்தது அந்த போன்ஸ் எப்படி இருந்தது? எலும்புகள் எப்படி இருந்ததா? உலர்ந்திருந்த, ட்ரையாக இருந்துச்சு. ட்ரை போன்ஸ், கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதமே இல்லை. இந்த போன்ஸை நான் என்ன சொன்னால், கொலையுண்டவர்கள் அப்படின்னு அதை பற்றின ஒரு வேர்டு வரும். அதாவது செத்துப்போன மனிதர்களுடைய போன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2 கிடையாது, நிறையா அப்படியே அங்கே ஃபுல்லாக ஸ்கேட்டடாக இருக்குது. இந்த 2 விஷயங்களே அவர் கவனிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? இந்த எலும்புகள் உயிரடையுமா? கேன் தீஸ் போன்ஸ் லிவ்? எலும்புகளை பார்த்து இந்த எலும்புகள் உயிரடையுமானா, அதுக்கு கேள்விக்கு டவுட்டே இல்லாமல் நாம் ஆன்சர் சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்? எஸ்,
கேட்குறது யார்? அப்போ நம்ம என்ன தான் சொல்லணும்? எஸ், அதில் அந்த 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 கேள்விக்கு வேறு எந்த பதிலுமே இருக்காது. ஈவன் வி டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் இட். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, அது தேவரீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர், உமக்கு தெரியும்ப்பா. அஃப்கோர்ஸ் தட் இஸ் எஸ். இந்த கேள்வி ஆண்டவர் கேட்டது எதுக்கு தெரியுமா? இந்த எலும்புகள் யாரை குறிக்கிறதுனா இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. 11 வாசிங்க, அதில் 37:11 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். இந்த ஜனங்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் கைவிடப்பட்டுட்டோம், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோமே என்று சொல்லி நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த எலும்புகளுக்கு அடையாளம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுடைய எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா அப்படின்னும் போது அந்த கேள்வி என்ன தெரியுமா? இஸ் இட் பாசிபிள் ஃபார் காட் டு ரிவைவ் அண்ட் ரெஸ்டோர் வாட் ஹஸ் பீன் டெட் லாங் ஃபர்காட்டன்? அநேக நாட்களுக்கு முன்பு, அநேக வருடங்களுக்கு முன்பு மறக்கப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் உயிர் பெறுமா? அதான் அதனுடைய உள்ள ஹிடன் குவெஸ்டன். நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி கேள்விகள் நிறையா இருக்கும். எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சே, இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லையே, உயிரோடு இருந்ததுக்கு அடையாளம் இல்லை, உலர்ந்த போன்பா, சாதாரண போன் இல்லை, இப்போ இல்லை, ரீசன்ட் கிடையாது, கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதமே இல்லாத உலர்ந்த எலும்புகள், அதற்கு உயிர் வருமா அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம இந்த கிடப்பில் போட்ட விஷயம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் மறந்தே போச்சு, கேட்டு கேட்டு பார்த்தோம், கிடைக்கல, மறந்தே போச்சு, இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லை. நிறைய நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில் வரும். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வருமா, இது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வருமானு நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போட்டு மூடி வச்சுட்டோம். இப்போ ஒரு கேள்வி ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்குறாரு, என்ன தெரியுமா? டூ யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ திஸ்? நான் இதை செய்வேன் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் மறித்த பகுதிகள் உயிர் வரும் என்று சொல்லி நீ நம்புகிறாயா என்ற கேள்வி நம்மள்ட்ட இப்போ ஆண்டவர் கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எசேக்கியேல் போல சொல்லுவோமா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? தெரியல பாணுவோம். நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி நம்பிக்கை இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருடைய குவெஸ்டனுக்குரிய பதிலும் இதுதான். நான் இப்போ புல்பிட்டில் நிற்கிறேன் பேசுகிறேன்றதுக்காக வேண்டி எல்லா நேரமும் நான் இப்படியே பாசிட்டிவாக சொல்கிறேன்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் we are in flesh, பட் ஸ்டில் இஃப் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட், அனுபவங்கள் நம்மை முதிர்ச்சியாக்கும். நான் ஒருவேளை புதுசாக இருந்திருந்தா வேணால் இந்த பதில் சொல்லலாம், பட் நான் கர்த்தருக்குள் ஆண்டவர் என்னை நல்லா பழக்கப்படுத்தியிருக்காரு, நல்லா வளர்த்துருக்காரு, என்னை நல்ல ஆண்டவர் ஆவிக்குள்ளே வளர்த்துருக்காருன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏசப்பா, உலர்ந்து போனால் என்ன, ட்ரையாக இருந்தால் என்ன, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன செய்வீங்கன்னு நீங்கள் செய்வீங்க, நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எனக்கு திருப்பி வாழ்க்கை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? விசுவாசமாய் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த இடத்துல சம்டைம்ஸ் ஆண்டவர் என்ன தெரியுமா, எசேக்கியேலை எப்படி அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் ஆண்டவர் அனுப்பினாரோ அதே போல் நம்மையும் உலர்ந்த எலும்புகளுக்குள் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளும் சில நேரத்தில் வரும். நான் உலர்ந்திருக்கேன்னா ஐ ஹாவ் டு பி அவேக். நான் உலர்ந்த நிலையில் இருந்தேன்னா நான் உயிரடையணும். ஃபஸ்ட்டு என்னை கர்த்தர் உயிரற்ற இடங்களுக்கு அனுப்புகிறார் என்றால் நான் எப்படி போவேன்? நான் எப்படிப்பட்டவனாக இருந்தால்தான் போக முடியும்? நான் உயிருள்ளவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் பலன் உள்ளவனாக இருக்கணும். ஐ ஷுடன்ட் பி ப்ரோக்கன், ஐ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். இப்போ கர்த்தர் என்னை அப்படி ஒரு இடத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க, அப்படி போகிற போக்கில் அனுப்பிடுவாரா? நோ, அவ்வளோ ஈஸியாக அனுப்ப மாட்டார். எப்படி அனுப்புவார் தெரியுமா? என்னை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவார். God will never allow me to go like this. இது மாதிரி விட மாட்டார். ஒருவேளை நான் ஏதாவது ஒரு பகுதிகளில் வீக்காக இருக்கேன்னா அது அவருக்கு தெரியும், வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் எதில் எனக்கு ஸ்ட்ரென்த் வேணுமோ, எதில் நான் பலப்பட வேண்டுமோ அதை கர்த்தர் என்னை கொடுத்து பலப்படுத்துவார். God doesn't send me broken or dry or defeated. என்ன கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? He'll fill me with His power. அவரோட வல்லமையிலான நிரப்புவார். அப்படி தான் எசேக்கியேலுக்கு மேலே என்ன வந்தது? கர்த்தருடைய கை வந்தது. தி அனாயிண்டிங் ஆஃப் காட் வாஸ் ஆன் எசேக்கியேல். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இறங்குனதுனால மட்டும்தான் அவரால் இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே போக முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே போனால் கிரியை நடக்கும்னு, அனுப்புகிற ஆள் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன முடிவு பண்ண தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்படி செய் என்று கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஹல்லேலூயா.
தெரியல, எதுவுமே செய்யல, தெரியல ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, நம்ம உட்கார்ந்து தான் இருப்போம். ஆனால் சடனாக திடீரென்று ஆண்டவர் நமக்கு சில வழிகளிலே சில திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு நல்லா தெரியும் அது மனுஷனுடைய திட்டம் அல்ல என்று சொல்லி. ஃப்ளஷில் யோசித்தோம்னா டவுட் வரும். ஃப்ளஷில் யோசித்தோம்னா நான் சரியாக தான் செய்கிறேன்னா, கரெக்டாக தான் யோசிக்கிறேன்னா அப்படின்னு இருக்கும். ஆனால் அது பரிசுத்த ஆவியானுடைய திட்டமாக இருந்தால் ஒரு பிளான், என்ன எதுக்கு வேணாலும் பிளானாக இருக்கலாம். ஊழியத்துக்குரிய பிளானாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை காண்பித்தார்னா இது தேவன் எனக்கு காண்பிக்கிறார் என்ற அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஒன்றொன்னா செய்ய சொல்லுவார். இங்கே எசேக்கியேலுக்கு 2 விதத்தில் ப்ராஃபஸி சொல்ல சொல்கிறாரு. என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்ல சொல்கிறாரு? 1 வாசிங்க, 4:1. எசேக்கியேல் 4:1. சாரி, எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். போதும், எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம். ஃபர்ஸ்ட் யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார்? எலும்புகளுக்கு. ஸ்பீக் டு த போன், ப்ராஃபஸை. எலும்புகளை பார்த்து சொல்றார். எலும்புகள் கேட்குமா? will it be able to hear? will it be able to listen? it will, because யார் சொல்றது? அது கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொன்னால், கர்த்தர் சொன்னார், உலர்ந்த எலும்புகளுக்கும் காது இருக்கும், உலர்ந்த எலும்புகளாலேயும் கேட்க முடியும் சொல்கிறாரு. அது ப்ராஃபஸி சொன்ன உடனே என்ன காட் கமாண்ட் பண்ணாரோ அதை அப்படியே எசேக்கியேல் செய்து முடிச்சிட்டாரா? சொன்ன உடனே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி என்ன சொன்னார்? இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எலும்புகளை பற்றி சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே 8வது வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதது. 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சத்தம் உண்டாச்சு. தண்டர் சவுண்டு, இறைச்சல்னு சொல்லி தமிழில் இருக்குது. தண்டர், ராட்லிங் கேட்டுச்சு. அந்த நேரத்தில் ஒரு அசைவு உண்டாச்சு. உலர்ந்த எலும்புகளை யாராவது எடுத்தாதான் அசையும். உலர்ந்த எலும்புகள், அதாவது ட்ரை போன்ஸ் இருக்குன்னா யாராவது somebody has to go and take, ஏதாவது பண்ணணும், கூட்டணும், தள்ளி போடணும். இல்லை, அதர்களுக்குள் அசைவு உண்டாச்சு. சத்தம் வந்த உடனே, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் வந்த உடனே ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்துச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல? எலும்பு அங்கங்கே பிச்சு போட்டு கிடக்குமா? கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், முட்டி ஒரு பக்கம், எல்லாம் அப்படி தானே? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். ஆனால் அது தன் எலும்போட போய் சேர்ந்துச்சு. அதனுடைய எலும்புகள் எங்கெங்கே போய் கனெக்ட் ஆகணுமோ அங்கே போய் கடகடன்னு சேர்ந்துச்சு. எலும்புகள் சேர்ந்த உடனே என்ன உண்டாச்சு? இப்பொழுது தான் 8வது வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்களா? நரம்புகள் உண்டானது, மாமிசம் உண்டானது, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ரெடி ஆகிடுச்சு? என்ன ஃபார்ம் ஆகிடுக்கு? இப்போ ஒரு பாடி, ஒரு உருவம் வந்துருச்சு. எலும்பு இருக்குது, சதை இருக்குது, தசை இருக்குது, தோல் இருக்குது, மாமிசம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு உருவம் உண்டானது. இந்த உருவத்துக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை, ஆவி இல்லை. ஆதாம் உருவாக்கப்பட்ட பொழுது அவனை கர்த்தர் மண்ணினால் உருவாக்கினார். பொம்மை மாதிரி தான் இருப்பார். எப்பொழுது அவருக்கு வந்தது சுவாசம்? தேவன் தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அவன்கிட்ட ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மாவானான். த சேம் திங் ஹேப்பன்ட். அதே போல் இப்போ 2வது தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? 9வது 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து. போதும் அதை முடிச்சுக்கலாம். ஆவியை குறித்த தீர்க்க தரிசனம். 2வது தீர்க்க தரிசனம் யாருக்கு? இப்போ எலும்புகள் உயிரடைய வேண்டும், அதான் பர்பஸ். கேன் தீஸ் போன்ஸ் லிவ்? கேள்வி எது தானே. இஃப் த போன்ஸ் ஹேப்பன் டு லிவ், இஃப் இட் வாண்ட்ஸ் டு பி அலைவ், என்ன ஆகணும் தெரியுமா? இட் ஹேஸ் டு ஹேவ் சம் ஸ்பிரிட். உயிர் வேணும் அதுக்கு. இப்போது அதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுது. ஸ்டெப் 1 என்னென்னா ப்ராஃபஸி டு த போன். போன் ரெடி ஆகிடுச்சு, போனோட சேர்ந்து சதை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு உருவம் வந்தாச்சு, உடம்பு வந்தாச்சு, பாடி ரெடி ஆகிடுச்சு. ஆவி ஊற்றப்படணும். இந்த ஆவி எங்கேருந்து வரணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன தேவனிடத்துலேருந்து வரணும். இப்போ அதுக்கு ஒரு மெத்தட் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆவிகிட்ட என்ன பேச சொல்கிறாரு? இப்போ வாசிங்க. ஆவியே,
நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. அந்த வசனத்துடைய பாதி ஆவியை பார்த்து சொல்றாரு. ஆவி எங்க இருக்கு? வேர் இஸ் இட்? வேர் இஸ் த ஸ்பிரிட்? வேர் இஸ் த லைஃப்? அது அங்க இல்லை. he couldn't see that. அந்த ஸ்பிரிட்டை யாரால பார்க்க முடியாது? மனுஷனா பார்க்க. அங்கே எசேக்கியேல் இருக்காரு, அவனால பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னா நம்மளால பார்க்க முடியாது. Even though we cannot see the spirit, there is spirit, that is faith. Hallelujah. நம்மால பார்க்க முடியனால அங்க என்ன இருக்கு? ஸ்பிரிட் இருக்கு. Because God asked Ezekiel to speak to the spirit. கண்ணால பார்க்க முடியாத ஸ்பிரிட் கிட்ட கர்த்தர் பேச சொல்லுகிறார். என்ன பேச சொல்றார்? காற்றினுடைய 4 திசை. அது 4 திசையிலிருந்து வரதுனால அது காற்று இல்லை. காற்றினுடைய 4 திசைகளிலிருந்தும் வரும் கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய மூச்சு. இப்படி சொல்லுங்க, அது நல்லா இருக்கும். அவருடைய ஆவின்றது என்னங்க? உயிர். அந்த மூச்சு இருக்கு பார்த்தீங்களா? தேவனுடைய நாசையிலிருந்து வரக்கூடிய அந்த மூச்சு 4 திசையிலிருந்து வந்து திரளான அந்த பாடிஸ் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருச்சு? உயிரடைய வைத்தது. உயிர் அடைஞ்சதுக்கப்புறம் என்னதாங்க தன்மா? they came to life, stood up on their feet, an exceedingly great army. உலர்ந்ததாய் கிடந்த எலும்புகள் இப்போ என்னவா நிற்கிறாங்க? ஒரு திரண்ட சேனைகளாய், பெரிய சேனையாக நிற்கிறாங்க. இப்போ 2வது தீர்க்க தரிசனம் ஆவிக்கு சொல்லப்பட்டது. இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் செய்கிற இந்த எல்லா வேலைகளும் எதற்காக? for what it has been done. எதற்காக இதெல்லாம் செய்யப்பட்டது? மரித்த நிலையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் என்னாகணும்? உயிரடைய வேண்டும். The same thing happens in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் மரித்த நிலைகள் எல்லாம் உயிரடைய வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் சரியாய் செய்தால் என்ன செஞ்சிடலாம்? மரித்த நிலையிலிருந்து உயிரடையலாம். இப்போ என்னோட லைஃப்பில் மரித்த நிலை என்னன்னு எனக்கு தெரியும். which is dormant I know, which is dead I know. சுத்தமாக செயலே இல்லாமல் கடந்துச்சு, ஆண்டவருக்கும் எனக்கும் தூரமாக இருக்கேன் அப்படின்னா நான் மரித்த நிலையில் இருக்கேன். நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் செயலற்று இருக்கேன் அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியும். ஸோ எங்கெல்லாம் டாமென்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் நான் வந்து செயலற்ற நிலையில் இருக்கணும், அது திருப்பி உயிர் வரணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஆனால் அவர் செய்கிற உதவி அப்படியே கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியது என்னோட வேலை. I have to speak to the bone, I have to speak to the spirit. இதை நான் செஞ்சால் என்ன செய்யலாம்? நான் உயிருள்ளவளாய் மாறலாம். ஒருவேளை கர்த்தர் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உங்களை அல்லது நம்ம அனுப்புகிறார் அப்படின்னா நம்மளை கர்த்தர் இந்த எல்லா பலனையும் கொடுத்து உயிருள்ளவர்களாய் அனுப்புவார். அப்போ நம்ம போய் அங்கே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? உயிரற்ற நிலையில் இருக்கிறவர்களை உயிருள்ளவர்களாய் நம்மால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. It is not because of me, it is not because of might. இது கர்த்தருடைய பலனினால, கர்த்தருடைய ஆவினால மட்டுமே நடக்கும். பட் அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? நான் தகுதி உள்ளவளாக இருக்க வேண்டும். நான் முதல்ல உயிர் உள்ளவளாக இருக்க வேண்டும். நான் உயிர் உள்ளவளாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும். இப்போ நம்ம முதல் பார்த்தோம் பார்த்தீங்களா? டெட் அண்ட் டார்மெண்ட். அதுக்கப்புறம் நான் சொல்லுது அலைவ் அண்ட் ஆக்டிவ். அலைவ் அண்ட் ஆக்டிவ். நான் எப்படி இருக்கிறேன்? உயிருள்ளவளாக இருக்கிறேன். அலைவ் அப்படின்னு என்னது? நான் உயிருள்ளவளாக இருக்கிறேன். நான் உயிருள்ளவளாக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்யணும்? ஆக்டிவாக இருக்கணும். நான் பாசிவாக இருந்தேன் அப்படின்னா நான் உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். சடலம் என்று அழைக்கப்படுவேன். நான் என்னன்னு சொல்லுவாங்க? என்னைய உயிரற்ற உடம்பை என்னன்னு சொல்லுவாங்க? சடலம் என்று சொல்வார்கள். நான் உயிருள்ளவளாக இருந்தால் நான் ஆக்டிவாக இருக்கணும். என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா வெறும் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுங்க. தட் இஸ் அன் என்கேஜ்மெண்ட் இன் ஆக்ஷன். ஐ ஹாவ் டு பி என்கேஜ்ட் இன் மை ஆக்ஷன். என்னுடைய செயல்களிலே நான் எப்பொழுதும் சரியானவளாய் நான் வந்து என்கேஜ் பண்ணப்பட்டவளாய் இருக்கணும். ஏதாவது ஒரு செயல் தேவனுக்காய் நான் எதையாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஐ ஹாவ் டு மூவ் for God. I have to work for God. I have to produce results, fruits. நான் உயிரோடு இருக்கேன். இப்போ ஒரு செடியோ மரமோ உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? கனிகளை எதிர்பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் வரணும். மரம் சரியான நிலையில் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த மரத்துலேருந்து என்ன வரணும்? கண்டிப்பாக கனிகள் வரணும். கனிகள் இல்லைன்னா மரம் மெச்சூர் ஆகலை, அந்த மரத்தில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம்.
அதே போல் கர்த்தர் நம்ம இவ்வளவு நாட்கள் வைத்திருக்கிறார் என்றால் நம்ம தேவன் வளர்த்துட்டாரு. மரம் போல செடி போல அழகாய் வளர்த்துட்டாரு. வேணுங்கிற பராமரிப்பெல்லாம் கொடுத்துட்டு நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கொடுத்து அழகாக வளர்த்ததுக்கப்புறமும் இன்னும் நம்ம கனி கொடுக்கலன்னா மரம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லை உயிரோடு தான் இருக்கா என்ற ஒரு சந்தேகம் வரும்ல. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போவுமே கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய கனிகளினாலே அறியப்படுவேன். இப்போ நான் என்ன கனி கொடுக்குறேனோ அதுதான் நான். கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார் இல்லையா தாளந்துகள், அதெல்லாம் நான் டார்மெண்ட்டாக வைக்காமல் அதெல்லாம் நான் ஆக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் காலையில் எந்திரிக்க முடியும்னா நான் எந்திரிச்சு 10 பேருக்காக ஜெபிக்கணும். எனக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு எனக்கு ஜெபிக்க முடியணும். முழங்கால் போட முடியும்னா நான் போடணும். 10 பேருக்கு கண்ணீரோட உள்ளான மனதிலேருந்து நான் ஆழமாக ஜெபித்தேன்னா அந்த ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அதனுடைய ரிசல்ட் வரும். அப்போ என்னோட கனிகள் அங்கே தெரியும். God will work through me. என்னால் கர்த்தர், என் மூலமாய் கர்த்தர் வேலை செய்வார். ஒரு ஆத்துமாக்கு நான் போய் சத்தியத்தை சொல்லணும் அல்லது அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும்னு தேவன் என் மேலே வைத்திருந்தா நான் போகணும். அந்த நேரத்தில் நான் சோம்பேறித்தனப்பட்டுட்டு தூக்கம் வருது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமா, காலையிலேயே போகணுமா, சாயங்காலம் போகலாமா நான் நினச்சேன் அப்படின்னா என்னுடைய டேலண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க தாளந்துகள், என்னுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் நான் புதைக்கிறேன் என்று அர்த்தம். நான் புதைச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணலை. ஐ எம் நாட் ஆக்டிவ். நான் ஆக்டிவாக இல்லைன்னா அவனுடைய பிள்ளையே இல்லை, நான் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் நான் அதை காண்பிக்க வேண்டும். நான் வெறுமனே சர்வைவலுக்கு வரலைங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நம்ம சர்வைவலுக்காக ஆண்டவர் நம்ம படைச்சி விடலை. ஏதோ போனால் போகுதுன்ற மாதிரி எல்லாத்தோடு சேர்ந்து நீயும் வாழ்ந்துக்கோ அப்படின்னு விடலை. என்னோடய லைஃப் அப்படி இருக்கணும், பேஷனட் லைஃபாக இருக்கணும், ஒரு த்ரைவிங் லைஃபாக இருக்கணும். ஏதோ ரொட்டீனாக நான் செய்கிற வேலைகளை செய்யக்கூடாது. என்னோடய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லாரும் போல் நானும் வழக்கமாக எல்லாரும் செய்கிற மாதிரி நானும் செய்துட்டு இருந்தேன்னா அப்புறம் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் மை லைஃப்? வாட் இஸ் த பர்பஸ் இன் மை லைஃப்? வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? நான் அதை கேட்டேன்னா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஓடுகிறவளாய் நான் இருப்பேன். இப்போது எனக்கு பாசிவான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த சூழ்நிலைகள் என்னை டாமினேட் பண்ணிடும். சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் கண்ட்ரோல் மீ. அதாவது நான் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா என்ன எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு பாசிவானதாக ஒரு 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 செயலற்றதாக இருந்தது என்றால் சூழ்நிலை என்னை கண்ட்ரோல் பண்ணிடும். சூழ்நிலை கண்ட்ரோல் பண்ணிடும். அதே நேரத்தில் நான் ஆக்டிவாக இருந்தேன்னா எல்லா சூழ்நிலையும் என் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கர்த்தருடைய ஆவியானவரால் சரியாய் நடத்தப்பட்டோம் என்றால் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்காது. எல்லாவற்றையும், எப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லா சிச்சுவேஷன்ஸும் காரணம் சொல்ல மாட்டோம், சாக்கு சொல்ல மாட்டோம். எல்லா நேரமும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்தில் இப்படி ஃப்ளெக்சிபிளாக போயிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ஒரு தாட்டு, ராங் தாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த தாட்டு நமக்கு வரவே வராது. இந்த குறுக்கட் தாட்ஸ் இருக்குல்ல, இந்த ஷார்ட் ரூட்டு, ஷார்ட் மெத்தடு, ஷார்ட் கட், அதெல்லாம் வராது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேலையை செய்வோம். எங்கே நான் கர்த்தருடைய நாமத்தை நான் போட்டு நான் ஸ்ட்ராங்காக நான் தான் தூக்கி நிறுத்தணும்னா நான் தான் நிறுத்தணும். யாரோ ஒருத்தர் செய்யட்டும் நான் நிற்கக்கூடாது. அது ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கலாம் அல்லது சபையாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் சரி. நான் ஒரு ஆக்டிவான ஆளுன்னா என்னுடைய செயல்கள் அதை காண்பிக்கும். என் செயலில் அது இல்லை அப்படின்னா நான் வந்து உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேட்போம், am I alive? நம்ம கேட்டோம் இல்லையா, am I deadன்னு கேட்டோம்ல. இப்போ நம்ம கேட்குறோம், am I alive? am I active? இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. nobody can answer our question. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வெளியில் பார்க்கும்போது வேணால் பகட்டான கிறிஸ்தவளாய் அல்லது ஒரு பெரிய ஊழியம் செய்கிறவளா அல்லது அப்படிலாம் இருக்கலாம், பெரிய விசுவாசி, அப்பா அவங்க அத்தனை வருஷத்து விசுவாசி, சபையினோட மூப்பரவங்க இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். மைக்கை பிடிச்சி வர்ஷிப் பண்ண சொன்னால் 4 மணி நேரம் கண்டினியூஸாக வர்ஷிப் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கிரியை என்ன என்பது எனக்கு தான் தெரியும். நான் இந்த கேள்வியை எனக்குள்ளே கேட்டேன்னா என்னால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், யாருமே பதில் சொல்ல முடியாது. தேவன் அறிவார். ஆனால் நான் சரியாக வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் நிச்சயமாய் சரி பண்ணுவார். தூக்க நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றுவார், மரித்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றுவார். டார்மெண்ட்டாக செயலற்று கிடக்கிற நம்மை கர்த்தர் உயிருள்ளவர்களாய் எழும்ப பண்ணுவார். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன்.
சாதாரணமான ஆண்டவர் அல்ல. மாம்சத்தையும் சதையையும் தசைகளையும் உருவாக்கி தன்னுடைய ஆவியை ஊதி ஜீவனை கொடுத்த தேவன் இந்த நாளில் அதே மாதிரி ஜீவனை நமக்கு கொடுப்பார். மரித்த நிலையில் இருக்கிற நம்முடைய எல்லா பகுதிகளையும் கர்த்தர் உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிச்சீங்கன்னா சந்தோஷமா கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இப்போ மரித்த நிலையிலிருந்து வெளியில் வரணும், நான் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லணும். எந்த மாதிரி விஷயங்கள் தெரியுமா? சூழ்நிலைகளை என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, நான் உம்முடைய பிள்ளை என்பதை நான் எப்பொழுதும் நிரூபிக்கிறவளாக, காண்பிக்கிறவளாக அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இப்போ எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். God just wants us to surrender ourselves. நம்மை முழுமையாய் கர்த்தர் அர்ப்பணிக்க விரும்புகிறார். அவர் வாசலண்டை நிற்கிறவர், உங்கள் கதவண்டை நிற்கிறார். He just wants a person like Ezekiel. He needs a person to prophesy. தீர்க்க தரிசனம் உரைக்க கர்த்தர் ஆட்களை எழுப்புகிறார். வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்கள் அல்ல. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உயிரில்லாத ஜனங்களை உயிருள்ளவர்களாய் மாற்றக்கூடிய, பாவத்தில் மரித்த நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை உரைக்க கர்த்தர் அனுப்புகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கும்? கர்த்தருடைய இருதயம் காத்து கொண்டு இருக்கிறது, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. என் மகன் என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ரெடியா இருக்கோமா? Are we ready for that? Without any questions, without any doubt, the answer is yes for the question. Can these bones live? இந்த எலும்புகள் உயிரடையுமா? Yes, முடியும். முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எந்த வார்த்தையும் இல்லை. என் தேவனால முடியும். நம்முடைய நிலைமைகளை ஒரு மிசை கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ளுகிறது, இந்த சிச்சுவேஷனில் என்னால் சரியாக நிற்க முடியவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. நம்ம ஒரு ஆக்டிவான வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கர்த்தர் தருவார். மரித்த நிலையில் இருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை உயிருள்ளதாக்க கர்த்தரால முடியும். கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? நினைக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் விரும்புகிற காரியம் நீங்கள் அவரிடம் வந்தீங்கன்னா போதும். He just wants you to come to him. அவரிடம் வாருங்கள், கர்த்தர் உம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவார், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவார். மரித்த நிலைகளை மாற்றுவார். டார்மெண்ட் லைஃபை கர்த்தர் மாற்றுவார். உயிருள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஜீவனுள்ள வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். மியர் லிவிங் இல்லை, மியர் சர்வைவல் இல்லை, த்ரைவிங் லைஃப், a passionate life for Christ. தேவனுக்காய் வாழ வேண்டும், எதையாகிலும் நான் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம், சாட்சியுள்ள வாழ்க்கை, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பாரப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் லைஃப் தேவன் நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். தேவனே உமக்கு நன்றி ஐயா. Jesus, thank you Lord. Hallelujah. Praise you Father. Jesus, thank you Father. Hallelujah. Jesus, thank you. Amen. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் பகரேனமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் பகரேனமே, ஆமென், தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமரணுமே, கொடுங்காற்றாகி வீசேனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே, தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக பதியணுமே, கொடுங்காற்றாக வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே.
அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிரக்கணமே அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிரக்கணுமே சீனாய் மலைமுகடில் ஒரு தீச்சால ഞാൻ കാണുന്നു ഇസ്രായേലിൻ ദൈവമേ ആ തീയിന്മേൽ ഇറക്കണമേ സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു ഇസ്രായേലിൻ ദൈവമേ ആ തീയിന്മേൽ ഇറക്കണമേ തീ പോലെ ഇറങ്ങണമേ അഗ്നിനാവായി പതിയണമേ കൊടുങ്കാറ്റായി വീശണമേ ആത്മനദിയായി ഒഴുകണമേ തീ പോലെ ഇറങ്ങണമേ ആത്മനദിയായി ഒഴുകണമേ ആത്മനദിയായി ആത്മനദിയായി ഒഴുകണമേ അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ எலும்புகள் உயிரடையச் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் மரித்து போன நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை அவர் உயிரடையச் செய்ய நம் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சுவாசம் நமக்குள் வரும் பொழுது மரித்த நம்முடைய வாழ்க்கை உயிரோடு வரும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எங்கெல்லாம் மரித்து போயிருக்கோம், நம்முடைய விசுவாசம் மரித்து இருக்கிறதா, அவர் மீது உள்ள நம்முடைய நம்பிக்கை மரித்து இருக்கிறதா, நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் தடை இருக்கிறதா, ஜப ஜீவியம் மரித்து போயிருக்கிறதா, கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை மரணமடைந்த நிலைமையில் இருக்கிறதா, எங்கெல்லாம் மரணம் ஏற்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் மரித்த நிலைமை, எங்கெல்லாம் டார்மன்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ள இந்த நேரத்தில். ஓ பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உயிரடைய விரும்புகிறேன், என்னை உயிரடைய செய்யும். யாரெல்லாம் அப்படி கேட்குறீங்களோ உங்கள் கைகளை உயர்த்தி, என்னை உயிரடைய செய்யும். எங்கெல்லாம் மரணம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் டார்மன்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஐயா, எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். ஐயா ஆண்டவரே, எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, தன் தன் எலும்போடு சேர்ந்தது. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, எங்களை எதற்காக நீர் அழைத்தீரோ, எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீரோ, ஆண்டவரே, அந்த நோக்கம் எங்களுக்குள் நிறைவேறத்தக்கதாக அதற்கான எல்லாவற்றையும் எங்களோடு நீர் சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நாங்கள் உமோடு இணைந்து ஆண்டவரே உயிரடைந்தவர்களாய் ஓ உமக்காக ஓட தேவன் பலன் தாரு. கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் ஒரு பெரிய வல்லமையை நீர் போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் பகுதிகள் ஆண்டவரே, விசுவாச ஓட்டம், ஜப ஜீவியம், ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு எல்லாம் மரித்து போன நிலைமையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களை உயிரடை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, மறந்த நிலைமையில் மரித்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஐயா, இறங்கட்டும். தேவன் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை உயிரடைய செய்வீராக.
நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.